அக்பர் பீர்பால் கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு அசலும் போலியும். அசலும் போலியும்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஒரு நாள் மாறு வேடத்தில் அக்பரும் பீர்பாலும் நகர்வலம் போயிட்டுருக்காங்க. யூஸ்வலாக அக்பர் நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குதுங்கிறது எப்போல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் மாறு வேடத்தில் போய் நகர்வலம் போய் பார்ப்பார். அது மாதிரி போயிட்டுருக்கிற சமயத்தில் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களும் பார்வை இல்லாமல் இருக்கிறவங்களும் அவங்களால எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாதனால வீதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்ததுமே அக்பருக்கு மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிருது. அதனால் பீர்பாலே இந்த மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஊனமுற்றவங்க பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஏதாவது செய்யணும், ஏன்னா பிச்சை எடுக்கிறது பார்க்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அரசேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஊனமாக பிறந்தது அவங்க குற்றம் இல்லையா, எந்த ஒரு குற்றமும் செய்யாததுக்கு கடவுள் ஏதோ ஒரு தண்டனை மாதிரி கொடுத்துட்டாரு. அப்போ கடவுளுக்கு நிகரானவர் அரசர் நீங்கள் தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஏதாவது செஞ்சால் நல்லது தான். பேசாமல் நம்ம ஏன் உணவு அளிக்கக்கூடாது அரசே? ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இது பண்ணுறது அந்த 3 வேளையும் ஒரு நல்ல உணவு சாப்பிட்ணுங்கிறது தானே. அது இவங்களால முடியாது, சிரமங்கிறதுனால நீங்கள் உணவே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி உணவு கொடுத்துட்டு அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்கள்ல அரசேன்னு. அக்பருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த யோசனை. சரி, நம்ம நாளையிலிருந்து ஊனமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இலவசமாக நம்ம உணவு கொடுத்துர்லாம் பீர்பால், அறிவிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அரசு அதிகாரிகிட்டலாம் சொல்லி ஊரில் எல்லாம் தண்டோரா போட்டு அந்த நகரத்தில் இருக்கிறது யார் ஆகணும், பார்வையற்றவரோ நடக்க இயலாதவர்களோ இல்லை கைகால் என்னவான ஊனமற்றவர்களாக இருந்தாலும் தினமும் நீங்கள் அரண்மனைக்கு வாயிலில் இருக்க அந்த உணவு திடலில் தினமும் அறுசுவையான உணவு சாப்பிட்லாம், யாரும் கூச்சப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது நல்ல திட்டம்தான். ஆனால் சில நாளில் சோம்பேறிங்கள்லாம் உடல் ஊனமுற்றவர்கள் போல் நடித்து இலவச உணவு வாங்கி சாப்பிட்றது அதிகமாயிடுச்சு. இதனால் நாட்டில் இருக்கிற சோம்பேறிகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகறாங்க. இலவசமாக உணவு வாங்கணுன்னு எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு ஏமாற்றி ஊனமுற்ற மாதிரி வரதுனால அரசாங்கத்துலேயும் உணவு களஞ்சியமே காலியாகிருமோ அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. இதையெல்லாம் தடுக்கணுமே அப்படின்னு அக்பர் யோசிச்சுட்டு வழக்கம் போல் பீர்பால்கிட்ட போய், பீர்பால் நீங்கள் சொன்ன யோசனை ரொம்ப சரியாக இருந்துச்சு உணவு கொடுக்கணுன்ட்டு, ஆனால் இப்போ பாருங்களேன் போலியானவர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க, இதில் அசல் ஊனமற்றவர்கள் யார் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிச்சி தடுக்கிறது? நல்லவர்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் போய் சேரும் பொழுது அவங்களோட இயலாமையினால் அவங்களால சரிவர உணவு கூட நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போதே, மன்னர் பெருமானே இதுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கவலையை நிறுத்துங்க, இதுக்கு நான் முடிவு கொண்டு வரேன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார். மறுநாள் ஊனமுற்றவர்களுக்கான இலவச உணவு வழங்கும் இடத்திற்கு பீர்பால் நேரில் போயிடுறார். பீர்பால் கூறியபடி இலவச உணவு வழங்கும் நேரம் தாமதப்படுத்துறாங்க. இதனால் இலவச உணவு வாங்க காத்திருந்தவங்க கூச்சலும் குழப்பமும் ஏற்படுது. அப்போ அரசு அதிகாரி ஒருத்தர் வரார். என்ன சொல்கிறாரு, ஏன் எல்லாம் கூச்சல் போட்டுட்ருக்கீங்க, இன்னையிலிருந்து இலவச உணவு வழங்க இடம் இங்கே இல்லை, அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு பெரிய சத்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கோம், இப்போ கூட அங்கே உணவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஊனமுற்றவர்களுக்கு, அதனால் உடனடியாக போனீங்கன்னா யார் சீக்கிரமாக போகிறீங்களோ அவங்களுக்கு உணவு கிடைக்கும், இல்லைன்னா காலி ஆகிடும்னு சொல்லி சொல்கிறார். அரசதிகாரி கூறியதை கேட்டதுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஊனமுற்றவர் மாதிரி போலியாக நடித்தாங்க இல்லையா, எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க சத்திரத்தை பார்த்து, ஏன்னா சாப்பாடு தீர்ந்து போயிருமேன்ட்டு. ஆனால் உண்மையிலே ஊனமாக இருக்கிறவங்க, பார்வை இல்லாதவர்கள், கை கால்கள் இழந்தவர்கள்லாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு துணை இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. உண்மையான ஊனமற்றவர்கள்லாம் யார் அப்படிங்கிறத பீர்பால் கண்டுபிடிச்சிடுறார். உடனே அவங்களுக்கு ஒரு நிமிஷமும் தாமதம் இல்லாமல் இவங்க இருந்த இடத்துக்கே உணவுகள்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக உணவு இருந்துட்டு வாழ்த்துறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு போலியானவர்கள்லாம் அச்சோ அப்படியா, அப்போ இங்கே தான் சாப்பாடு கொடுக்குறாங்களா, மறுபடியும் அந்த பெரிய சத்திரத்துலேருந்து இங்கே அரண்மனை நோக்கி ஓடி வராங்க. அப்போ உணவளிக்கிற மேலதிகாரி அவங்களெல்லாம் பார்த்து எச்சரிக்கிறார், நீங்களாம் போலியானவர்கள், அசலானவர்கள் யார் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அவர்களை தவிர்த்து யார் வந்தாலும் சிறைக்கு தான் செல்வீங்க, அடுத்தவரோட உணவை ஏமாற்றி உண்பது சரியில்லை அப்படின்னு அரசரோட ஆணையை சொல்லிடுறாரு. இதனால் போலியானவர்கள்லாம் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க. பீர்பாலோட அறிவு நுணுக்கத்தினால இப்படி ஒரு அசலையும் போலியும் கண்டுபிடிச்சதுக்கு அக்பர் ரொம்ப பாராட்டுறாரு. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவும் யாருக்காக கொடுக்குறாங்களோ அந்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கான பொருள் நம்ம உழைச்சி
நம்ம எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.